நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் இந்த மாகாளய பற்ற காலகட்டங்களில் நம் முன்னோர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து நம்முடன் தங்கியிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மாகாளய பட்சம் அப்படின்னா, பட்சம்னா மாசத்துல பாதி, மாகாளயம்னா மகான்கள் வசிக்கும் இடமா. அப்ப முன்னோர்கள் எல்லோருமே மகான்களாக வந்து வசிக்கக்கூடிய இடம் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட காலகட்டத்துல எப்பயுமே அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்து இணைந்ததுதான் ஜோதிஷம். அப்படி இந்த ஜோதிஷத்துல 12 ராசிகள் இருக்கு. இந்த 12 ராசிக்காரர்கள் என்ன தானம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே பொதுவாக நம் முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், திலகோமம், சிராத்தம் இவையெல்லாம் கொடுக்கணும்னு நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். அதே காலகட்டத்துல நம் முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் செய்யக்கூடிய அந்த எள்ளும் தண்ணியும் நம்ம கொடுக்கணும். எல்லோரும் அன்னதானம் செய்யணும். கோவிற்கு, பசுவுக்கும், காகத்திற்கும், தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கும், பூனைகளுக்கும், வயதானவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவியை இந்த காலகட்டத்தில் செய்தால் அது கிட்டத்தட்ட 100 மடங்கு பலனை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கும். அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிற எல்லா வீடியோலையும் இது போக 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் செய்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா கொடை வள்ளல்களில் முதன்மையானவன் கர்ண மகாராஜா. அந்த மகாராஜா அன்னதானம் செய்யாமல் இருந்ததனால் சொர்க்கத்தில் அவர் தங்க கட்டிலில் படுத்திருந்து எங்குமே எல்லா இடமும் சொர்க்கமாக அவருக்கு இருந்த போது கூட அவருக்கு பசி இருந்ததா. சொர்க்கத்துல எனக்கு எப்படிடா பசி இருக்கும் அப்படின்னு போய் கேட்கும் பொழுது, கர்ணன் தேவர்கள்ட்ட கேட்கும் பொழுது, கர்ணா நீ எல்லா தானமும் பண்ணின, ஆனா அன்னதானம் பண்ணல. அப்படி அன்னதானம் பண்ணாததுனால உனக்கு பசிக்குதுப்பா. இந்த மாகாளய பட்ச காலகட்டத்துல போய் நீ இந்த 15 நாட்கள் சூட்சுமமாக இருந்து அன்னதானம் பண்ணு அப்படின்னு அவரை அனுப்பி விடுறாங்களாம். கூட்டம் கூட்டமாக முன்னோர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் சூரியனினுடைய புத்திரனாக கர்ணன் இருந்தும் யமதர்மனுடைய அண்ணனாக, சனியின் அண்ணனாக இருக்கக்கூடிய அந்த கர்ணனுக்கு கூட அன்னதானம் செய்யாத, அந்த தானம் செய்யாததனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருந்தது. இவ்வளவு தானம் பண்ணிட்டு அது ஒண்ணுதானே பண்ணல, அதுக்கு மன்னிச்சு விடுவோன்னு விடல. ஏன்னா நீதி நேர்மை தவறாது இருக்கக்கூடியவன் சூரியவன் புத்திரன், சூரியன். அதனாலதான் சூரிய புத்திரங்களுடைய கையில தர்மத்தை கையில கொடுத்துட்டாங்க. யமதர்மன் கிட்டையும், சனி பகவான் கிட்டையும், கர்ணன் கிட்டையும் அந்த தர்மத்தை கொண்டுட்டு போய் அவங்க கையில கொடுத்துட்டாங்க. அதனாலதான் கர்ணனே சொல்லியிருக்காரு. கர்ணனுடைய திருவாக்கு என்ன அப்படின்னா, யாரெல்லாம் மாகாளய பட்ச காலகட்டங்களில் அன்னதானம் அளிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், அவர்களை அறியும் சிவனும் ஆசீர்வதிப்பார்கள் என்பது கர்ணனுடைய திருவாக்கு. ஏன்னா அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது நமக்கு கிடைக்கணும். அப்ப எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது. அப்ப நம் முன்னோர்களுக்கு இந்த பூலோகம் வரும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அதே நேரத்துல பொதுவாக இருக்கக்கூடிய தானங்களும் செய்யணும். இது அல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். யாரெல்லாம் அன்னதானம் செய்றீங்களோ அவர்கள்லாம் பாக்கியம் பெற்றவருங்க. அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. எல்லாம் தண்ணியும் யாரெல்லாம் முன்னோர்களுக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் வந்து கிட்டும் என்கிறது ஆன்மீக நூல்கள் அத்தனையும் சொல்லுது. இத புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? வாங்க 12 ராசிக்குள்ள போய் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி குரு பகவான் கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தான அதிபதி வக்கரமாய் உட்கார்ந்திருக்காரு. 8க்கும் அஷ்டமாதிபதி தர்மத்தின் அதிபதியான சனி பகவான் அஷ்டமத்திலே இருந்து அஷ்டம சனியாக இருக்கிறார்.
3ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் இந்த மாகாளயபட்ச காலகட்டத்தினுடைய நாயகனே அவர்தான். அவர் போய் சுகஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய பாட்டனாருக்கு உரிய பாவத்தின் அதிபதியான சுக்கர பகவானும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் போய் சூரியனுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வேளையில் குருவின் பார்வை கர்மஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு தாய்ஸ்தானத்திற்கு வருகிறது. இவ்வாறாக இருக்கும் பொழுது தந்தை வழி கர்மாவை சொல்லக்கூடிய ராகு 11ல லாபஸ்தானத்துல, சுய புத்தி பாட்டனாருடைய இடத்தில் உங்களுடைய தாய் வழி கர்மாவை சொல்லக்கூடிய கேது. இது இப்ப கோச்சார நிலைப்பாடு. இந்த நிலையில தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடியவரான உங்களுடைய சனியும் குருவும், சனியினுடைய 3ஆம் பார்வை குருவுக்கு இருக்கக்கூடிய வேளையில் வரக்கூடிய இந்த மாகாளயபட்ச காலகட்டத்துல அது மிக சிறப்பாக தர்ம கர்மாதிபதியான குருவும் சனியும் இணைந்து இருப்பதனால், சனியின் பார்வையில் குரு பகவான் இருப்பதனால் உன்னத பலனை அது கொடுக்கும். அதனால உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் திருப்பதி பெருமாள் வழிபாடு என்பது உன்னதத்தை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதுவும் புதன்கிழமையின் வழிபாடு என்பது மிக சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு நல்கும். வெண்பொங்கல் நிவேதனம் செய்து வைத்து நீங்க வழிபாடு செய்து, அது இல்ல கோயில்லையோ இல்ல வீட்டிலேயோ நீங்க வழிபாடு செய்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம், பக்கத்து வீடு குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் நீங்க கொடுத்தீர்கள் என்றால் நல்லது ஒரு பலன் உங்களுக்கு கிட்டும். லட்டு இருக்குது பாருங்க, கோயில்ல போய் நீங்க சாயந்தர வேலையில, காலையில நீர்த்தார் கடனையெல்லாம் செஞ்சிருவீங்க, சாயந்தரம் கோயில்ல போய் லட்டு வைத்து நீங்க வழிபாடு செய்து விட்டு, எந்த தெய்வத்துக்கு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு லட்டும் எள்ளுருண்டையை நீங்க சனி பகவானுக்கு வைத்து நிவேதனம் பண்ணிவிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ஐஸ்வர்யங்கள் உங்க இல்லங்கள்ல வந்து சேரும். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் இயன்ற படிப்புக்கு ஒரு உதவி செய்யுங்க. பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவினர்கள் என்றால் பித்ரு தோஷம் நீங்கும். பித்ரு தோஷத்தை கொடுக்கக்கூடியவே குருவும் சனியும் தான். அவர்கள் இப்ப இணைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க 3 செய்யணுங்க. கோமாதாவுக்கு செய்யணும், அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் வெண்பொங்கலா செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க கல்விக்காக எந்த ஒரு நிதி உதவி பொருளாகவோ இல்ல பணமாகவோ கொடுத்து உதவ வேண்டும். இவற்றை 3ஐயும் கண்டிப்பாக நீங்க செய்யணுங்க. இது இல்லாம ஏழை எளியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு ஒருவருக்கு தினமும் நீங்க உங்களால் இயன்ற அன்னதானத்தை கொடுத்து உதவின, ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 3 பேருக்கோ என்ன முடியுதோ அதை கொடுங்க. கொடுத்து உதவினர்கள் என்றினா கண்டிப்பாக பித்ரு தோஷம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது விலகும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நீங்கும், கடன் பிரச்சனை நீங்குங்க. செஞ்சு பாருங்க, நல்லது ஒரு பலன் கண்டிப்பாக கிட்டும். அடுத்தது கடகராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.